கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கனத்துக்குரிய தேவ ஊழியர்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் அருமையான பாஸ்டர்கள் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம், பலனாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். மற்ற எல்லா ஊழியர்களை வாழ்த்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர் கோர்பான் சிங் அவர்களை, அவர்கள் குடும்பத்தை வாழ்த்துகிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிதியோனை பலப்படுத்தி பயன்படுத்தி சுதந்திரிக்க வைத்தவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை செய்து நடத்துவாராக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு விசை கூட இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் தேவ பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. உன் தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இந்த வார்த்தையை சொல்லி பாடுவோம். கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. நீங்க மட்டும் பாடுங்க சத்தமாய். கிருபையாய் என்னை தயவாய் தயவாய், ஓ அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உமை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட, உமை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட,
இவைகளை நீர் எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து வெளிப்படுத்தினதுனால நாங்க இன்னும் உங்க சமூகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உமோடு நெருங்க வைங்கப்பா, இன்னும் கிட்டி சேரும்படிக்கு. ஆமென். யோவான் சொன்னாரே, ஆதி முதல் இருந்ததும் எங்கள் காதுகளால் கேள்விப்பட்டதும் எங்கள் கண்களால் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதுமான ஜீவ வார்த்தை. ஆண்டவரே, இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் உங்க பக்கத்தில் கிட்டி வர வைத்து தொட வச்சிருங்க ஆண்டவரே. தொடும்படி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாக பண்ணோம் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையில பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த ஒரு வார்த்தை, யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம், அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோபு 22. மைக்கில் வாசிக்கிறீங்களா? மைக்கில் வாசிக்கல. யோபு 22:21. நீர் அவரோட பழகி, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், சமாதானமாயிரும். அதனால் உமக்கு நன்மை வரும், உமக்கு நன்மை வரும். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். நீர் அவரோடு பழகி. பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் பல நேரத்தில் வருவது பழகுவதற்கல்ல, பறிப்பதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பழக வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் பறிக்க வந்திருக்கிறீங்க? கை தூக்க வேண்டாம். ஆமென். ஆண்டவர்கிட்ட பெரும்பாலும் 99% கிறிஸ்டியன்ஸ் வர்றது பழகிறதுக்கல்ல, பெற்றுக்கொள்ள வருகிறவர்கள் அதிகம், பற்றிக்கொள்ள வருகிறவர்கள் எத்தனை பேர்? நாமும் நெருங்குறோம். யோவானும் நெருங்கினான், 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீயும் நெருங்கினாள். 2 பேருக்குள்ள விசுவாசம் உண்டு. இயேசு மேல அவ்வளவு நம்பிக்கை. அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் என்பது என்ன? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே போதும். என்ன ஃபெய்த்! எந்த பைபிள் காலத்தில் படிச்சாங்க? ஒன்றும் கிடையாது. ஒரு செய்தி, இயேசுவை குறித்த ஒரு கேள்வி, விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால் வரும். கேட்டா அவர்கிட்ட அவ்வளோ பவர் இருக்கும். கொஞ்சம் அவ்வளோ பவர் இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு. கேள்வி கேட்டு வரா, நெருங்குறா. அவ்வளோ கூட்டம், திரளான கூட்டத்தார் அவரை நெருக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளோ நெருங்கி வந்தா தொட்டாள். 12 சீஷர்களில் ஒருவன் யோவான் நெருங்கி வந்தான், தொட்டான். அந்த தொட்ட அனுபவத்தை தான் 1 யோவான் 1:1 சொல்றார். ஆதி முதல் இருந்ததும் எங்கள் காதுகளால் கேள்விப்பட்டதும் எங்கள் கண்களால் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதுமான. 2 பேரும் தொடுறாங்க. ஆனால் தொட்டது ஒருவரை தான், ஒரே போல தான் தொட்டார்கள். ஆனால் நோக்கம் வேற, தொட்ட காரணம் வேற. ஒருவள் தொட்டது வாங்கிட்டு போக, தொட்டால் வல்லமை புறப்பட்டு அவளை தொட்டது. அவ கூட்டத்தில் அப்படியே போகிறான். இயேசு மட்டும் நின்று திரும்பி பார்க்கலன்னா, பை ஜீசஸ், நெக்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் வரும்போது உங்களை வந்து பார்க்குறேன். ஆனால் இன்னொருவன் தொட்டது எதுக்கு தெரியுமா? இங்கே சாஞ்சிருக்க, மார்பிள் சாய்ந்திருக்க. நம்ம எதுக்கு நெருங்குறோம்? ஏன் நெருங்குறோம்? ராத்திரி விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள் உண்டு, அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்கள் உண்டு, அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தியானம் பண்ணி முறையிடுகிறவர்கள் உண்டு, அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எதுக்கு? ஏன்? நமக்கு ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த பழக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போதே எதுக்கு வருகிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். ஒரு விஷயம், இயேசுவினிடத்திலே கால்நடையாய் வந்த ஜனங்களை கர்த்தர் அமர வைத்து அப்பங்களையும் மீன்களையும் ஆசீர்வதித்து கொடுக்க, இயேசு படகுல ஏறி இன்னொரு கரைக்கு போகும்போது இவர்களும் அங்கே வருகிறார்கள். அப்படி வரும்போது இயேசு சொல்லுகிறார், நேற்று வந்து அதே டீம் வராங்க பாரு, அப்படி சொல்லல. இவர்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்ததினால் வராங்க அப்படிங்கிறார்.
ஒரு மீட்டிங் வரும்போது பாஸ்டர்ஸ் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நம்ம மத்தியில் உலாவுகிறவர் யாரெல்லாம் வராங்கன்னு மட்டுமல்ல பார்க்கிறது, எதுக்கு வராங்க, எதுக்கு வராங்க. ஆமென். எனக்கு ஒரு தேவையும் இல்லை, ஆனால் நான் ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படி சொல்றவங்க கை தூக்க வேண்டாம். அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? எனக்கு ஒரு தேவையும் இல்லை, ஆனால் நான் ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் அதிகமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு செய்திக்குள் போக விரும்புகிறேன். ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு அதிகமாக அதிகமாக நம்முடைய தேவைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு அதிகமாக அதிகமாக. ஆமென். எலிசா என்கிற தீர்க்கதரிசி வந்தபோது அந்த பட்டணத்தில் இருந்த சுலேமியாள் பார்க்கிறாள், நல்ல தேவ மனுஷன், நம்ம வீட்டில் மேலே டாப்பில் ஒரு ரூம் கட்டி ஒரு டேபிள் கட்டெல்லாம் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அந்த தேவ மனிதர் வந்து உக்காந்துருந்து அவருக்கு இருக்க முடியல. அவர் சொல்றார், இவளுக்கு நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். ஆமென். அதாவது அவருடைய அன்பு நம்மை அவர் சமூகத்தில் கொண்டு வந்துட்டு, நம்முடைய அன்பு அவரை நம்ம கூட கூட்டிட்டு போனோம். ஆமென். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், இருதயத்துக்கு a man after mine own heart. என் இருதயத்துக்கு ஏற்றவன்னா என்ன தெரியுமா? இந்த தாவீது வஸ்திரம் தொட வந்தவன் அல்ல, இருதயத்தை தொட வந்தவன். வஸ்திரம் தொட வர்றதுக்கும் இருதயத்தை தொட வர்றதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, வஸ்திரத்தை தொடுவது அவரிடத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும், இருதயத்தை தொடுவது அவருக்கு பிரியமா நான் என்ன செய்யணும். நீர் தேவனோடு பழகி, அதாவது யோபுவின் நண்பர்கள் அவர்களை குறித்து ஆண்டவருடைய குற்றச்சாட்டு என்பது நீங்க தப்பா பேசுனீங்கன்னு சொல்லல, என்னை குறித்து நிதானமா பேசலன்னு தான் சொன்னார். நீ பேசுற மேட்ரு கரெக்டு தான், ஆனா அதை எப்படி பேசணும்னு யோபு பாரு, எவ்வளோ அமைதியா இருந்து பொறுமையா இருந்து உதட்டுல பாவம் செய்யாம தன்னை காத்து கொண்டு ஒவ்வொன்றையும் நிதானமா பேசுறான். நமக்கு வசனம் தெரியும், ஆனா எங்க பேசணும்னு தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம பேசுறது கரெக்டு தான், ஆனா எப்படி பேசணும், எங்க பேசணும்னு தான். அப்போ இவர், அதனாலதான் ஆண்டவர் ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகாம இவ்வளவு பெரிய புத்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் டீட்டெயிலாக எழுதல, 1.5 வசனத்துல முடிச்சிட்டார். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் முடிஞ்சது. நாம இருந்து அதுக்கு 5 புக்கு போட்டிருக்கோம். ஆண்டவர் எல்லாத்தையும் சிம்பிளா முடிச்சிட்டு மனுஷனை படைச்சதை ஒரு அதிகாரம் ஃபுல் எழுதுறார். கர்த்தர் எவ்வளவு ப்ரெஷியஸா பார்க்கிறார், எவ்வளவு மேன்மையா பார்க்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய ஆசை என்ன, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன. அன்று சீனாய் மலையில் கர்த்தர் இறங்கின போதே மலையை சுற்றிலும் எல்லை போடப்பட்டது, ஒருவருக்கும் நெருங்க முடியாது. அந்த காட்சி தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது பட்சிக்கிற அக்கினி அவ்வளோ பயங்கரமா இருந்தது. ஜனங்கள்லாம் கத்துறாங்க, மோசே நீங்க என்கிட்ட பேசுங்க, ஆண்டவர் பேச வேண்டாம், எங்களால தாங்க முடியல. இவ்வளவுக்கு ஆண்டவர் இருக்கிற வண்ணமா இறங்கவில்லை. அப்படி இறங்கினால் இந்த பர்வதங்கள் எல்லாம் சமபூமியாகும். அவருடைய பிரசனத்துக்கு முன்பதாக பர்வதங்கள் மெழுகு போல உருகும். அப்போ அவர் கொஞ்சம் மகிமையை விட்டு இறங்கி வருகிறார். அன்னைக்கு மலையை சுற்றி எல்லை, அதே கர்த்தர் கம்ப்ளீட்டா எவ்வளவு வெறுமையாக்க முடியுமோ அவ்வளோ வெறுமையாக்கி இந்த பூமியில வந்தார். மோசையின் காலத்தில் இறங்கின போது ஜனங்க சொல்றாங்க, நாங்க வரல, நாங்க வந்தா சாகுறோன்னு. ஆனால் இப்பொழுது 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ நெருங்குகிறாள், சாகிறதுக்கல்ல உயிர் வாழ்வதற்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு சிலுவையில் ஒன்று பண்ணது எதுக்கு தெரியுமா? நெருங்கி வர, நெருங்கி வந்து பழக. நான் எத்தனை வருடம் கிறிஸ்தவன் என்பதல்ல சாதனை, நான் அவருடைய உறவுக்குள்ள எந்த மட்டும் அந்த கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், நீளம், அகலம், எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த ஃபெலோஷிப் எப்படி இருக்கிறது,
இதுதான் விஷயம். இதுதான் கிறிஸ்தவ அனுபவம். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் போது படைப்பதற்காக 7 நாட்களை எடுத்தார். 6 நாளில் எல்லாவற்றையும் படைத்து முடித்தார். 6வது நாளிலே கடைசியாக படைத்தது மனிதனை. எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைத்தார். வானத்தை பார்த்து பேசினார், நட்சத்திரங்கள் உண்டாக. சமுத்திரத்தை பார்த்து பேசினார், மச்சங்கள் உண்டாக. பூமியை பார்த்து பேசினார், மரங்கள் உண்டாக. தமக்குள்ளே பேசினார், மனிதன் உண்டாக. மனிதனை சிருஷ்டிக்க தேவன் வானத்தை பார்க்கவில்லை, தேவன் பூமியை பார்க்கவில்லை, தேவன் சமுத்திரத்தை பார்க்கவில்லை, தேவன் வேறு ஒன்றையும் பார்க்கவில்லை. தேவன் தமக்குள்ளே பேசினார். பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் தமக்குள்ளே பேசுகிறார். நமது சாயலாக மனிதனை உண்டாக்குவோமாக. 6வது நாள் முடிவிலே கர்த்தர் மனிதனை சிருஷ்டிக்கிறார். மனிதனை சிருஷ்டித்து முடித்து அடுத்து 7வது நாள் தான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை நீங்க கவனிச்சீங்கன்னா, எதுக்கு அப்புறம் ஓய்வு நாளை கர்த்தர் டிக்ளேர் பண்றார் அப்படின்னா, மனிதனை படைத்த பிற்பாடு. அந்த ஓய்வு நாள் என்பது என்ன? ஆதாமே நீ அந்த பெட்ல படுத்து தூங்கு, நான் இந்த பெட்ல படுத்து தூங்குறேன் என்பதற்கல்ல. அந்த டேல நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து கொண்டு ஏதேனுக்குள்ளே வருகிறார். ஆமே. சபத் டேனா என்ன தெரியுமா? ஓய்வு நாள்னா என்ன தெரியுமா? மற்ற எல்லா வேலையும் மாற்றி வைத்து விட்டு கர்த்தர் ஆதாமோடு ஸ்பெண்ட் பண்றார். இதைதான் கர்த்தர் பின்னாட்களிலே பிரமாணமாய் கொடுக்கிறார். ஆமென். நீ மற்ற எல்லாவற்றையும் மாற்றி வைத்து விட்டு அவரோடு ஸ்பெண்ட் பண்ற டே தான் ஓய்வு நாள். எப்படி கர்த்தர் ஆதாமோடு ஸ்பெண்ட் பண்றார் பாருங்க. ஆதாம் எப்பொழுது கண் விழித்தார்? எனக்கு ஒரு பிரச்சனை உண்டு, நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன், அதனால தூங்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சாரி. ஆதாம் எப்பொழுது கண் விழித்தார்? அலாரம் யார் செட் பண்ணி வச்சிருந்தா? நமக்கு அலாரம் அடிச்சாலும் கர்த்தர் என்ன செய்தார்? ஊதினார். ஆதாம் என்ன செய்தான்? கண் திறந்தான். கண் திறந்து ஆபிரகாம் முதலாவது பார்த்தது என்ன? கண்ணை திறந்தது முதல் எதை பார்த்திருப்பார் ஆபிரகாம்? ஊதுனவரை பார்த்திருப்பார். டெய்லி காலையில கிருபையினால ஊதுறதுனால தான் நம்ம கண் திறக்கிறோம். அவர் ஒரு நாள் ஊத மறந்தாலே நமக்கு அடுத்த நாள் ஊதி இருப்பாங்க. ஏதேனின் அனுபவம் என்ன தெரியுமா? கண்ணை திறந்தது முதல்ல பார்க்கறது யாரை தெரியுமா? தேவனோடு பழகிறவனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நான் விழிக்கும் போது உமது சாயலா திருப்தியாவே. அவருடைய சாயல் எது? ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கெல்லாம் பிதாவாகிய தேவன் ஒரு ஷேப் கொடுத்தார். அவர் பெயர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. அதனாலதான் பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து சொல்றார், இந்த பிரமாணத்தில் எழுதி இருக்கிறவரை கண்டோம். இந்த எழுத்தை பார்க்க நம் கண்கள் விரும்புமானால் இதே கண்கள் இந்த எழுத்தை உருவமாகவும் பார்க்கும். அவர்தான் நம் ஆண்டவராகிய. இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அநேக வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவார்கள். யார் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க தெரியுமா? இந்த எழுத்தை இருக்கிறபடி பார்க்கிறவர்கள். அதனாலதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமே. ஆதாம ஊதுறார், எழுப்பி உள்ள கொண்டு வரார், காட்டி கொடுக்குற, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு. தேவனோடு பழக்கத்துக்குள்ள வரும்போது நம்மை தட்டி எழுப்புறது மாத்திரமல்ல, நம்முடைய ஆகாரத்தையும் நம்முடைய ஆடையையும் நமக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்மானிக்கிறார். இதுதான் கிங்டம். இதுதான் இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார், உம்முடைய ராஜ்யம். இதுதாங்க ஏதேன்ல இருந்தது. ஏதேன்ல இருந்தது தேவனுடைய ஆளுகை, கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்ட் பை காட். அவர் தான் எழுப்புவார். ஆதாமே எழும்பு,
எழுப்பியாச்சு, நடத்திட்டு போறாரு. இதை சாப்பிடாத, இதெல்லாம் சாப்பிடு. ஓகே ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே. எல்லாம் முடிச்சுட்டு தட்டி எழுப்புறார். நல்ல ஆகாரம் கொடுத்துட்டு நல்லா உலாவிட்டு, வேதம் சொல்லுகிறது, ஆதாமுக்கோ கர்த்தர் அயர்ந்த நித்திரை. இப்போ தூங்க வைக்கிறது யாரு தான்? கர்த்தர். ஆனா நாம டிசம்பர்ல கர்த்தரையே தூங்க வைப்போம். தூங்கு தூங்கு. ஆமென். ஏன்னா நம்ம ஆளுகெல்லாம் நடக்குது. ஆண்டவர் நான் டிசைட் பண்றேன், நீங்க கப்பலின் முன்னணியத்தில் நிற்க வேண்டியவரை, ஆண்டவரை ரொம்ப நீங்க டயர்டா இருப்பீங்க, கப்பலின் பின்னணியத்தில் போங்க. நம்ம பிரச்சனையே என்ன பிரச்சனை தெரியுமா? மெதுவான தண்டல் எல்லாம் அவரை தூங்க விட்டுருவோம். புயல் அடிச்சா மட்டும் அவரை எழுப்போம். ஏன் சில புயலை தேவன் அனுமதிக்கிறார் தெரியுமா? அவருக்கு நாம முக்கியம். ஹல்லேலூயா. முள்ளு குத்துனதும் பவுல் வாரார். ஆண்டவரே, திருப்பி குத்தும் போது பவுல் வாரார். ஆண்டவரே இது நல்லா இல்லை. ஆண்டவர் சொல்ல, இது நல்லா இருக்கு. எது நல்லா இல்லை? இந்த முள்ளு குத்துறது நல்லா இல்லை. ஆண்டவர் சொல்ல, நீ திரும்ப திரும்ப வர்றது நல்லா இருக்கு. ஆண்டவர் சொல்ல, என் கிருபை போதும்பா, நீ வரல என்கிட்ட. சில நெருக்கங்களை தேவன் அனுமதிப்பது நம்மை தேவனோடு நெருங்க வைக்க. ஆமே. நம்மை ஒடுக்குவதற்கோ அழிப்பதற்கோ என்றால் நம்ம கதை என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? பகல் நேரத்தில் கர்த்தரோடு உலாவணும். தேவனுக்கு உலாவுவதற்கு வேறு இடம் இல்லாததுனால ஏதனை உண்டாக்கவில்லை. ஏதனை கர்த்தர் உண்டாக்கினது ஆதாமோடு உறவாட. சபையை கர்த்தர் ஏற்படுத்தி இங்கே தேவன் உலாவ விரும்புவது இந்த கட்டிடத்தின் மேன்மையினால் அல்ல, கைகளால் கட்டிடாதோ நித்திய வீட்டிலே அவர் நித்தியராய் வாசம் பண்ணுகிறவர். அவர் இறங்கி வாரார்னா அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி அடைகிறார். இந்த ஆதாமை ஏவாளை சிருஷ்டித்து ஏதேனுக்குள்ளே வைத்தது பழம் சாப்பிடுவதற்கல்ல, பழகுவதற்கு. ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? பழம்தான் பெரிய விஷயமா நினைச்சிட்டாங்க. நமக்கு எது இம்மைக்குரிய காரியத்தில் பெரிய விஷயமா நினைக்கிறோமோ அதற்கு அனுகூலமாய் வருகிறவன் தான் பிசாசு. ஆண்டவர் ஏதேனுக்குள்ள வைத்தது பழம் சாப்பிடுவதற்கல்ல, பழகுவதற்கு. ஆனால் இன்னைக்கு பழக்கத்தை விட பழம் பெருசா இருக்கு. நன்மை செய்கிறவரை விட நன்மை பெரிதா இருக்கிறது. ரூத்து வயலுக்குள்ளே வந்தது கதிர் பொறுக்குதான். ஆனால் கண்களில் கிருபையை பார்த்த பிறகு அவர் சிந்த விடுகிற கதிரை விட எனக்காக கதிரை சிந்த விடுகிறவர் எனக்கு பெருசு என்பதை பார்த்தாள். மற்றவர்கள் எல்லாம் கதிர் பொறுக்க மாத்திரம் வருகிறவர்கள் இனி அடுத்த நாள் காலையில தான் வருவாங்க. ஆனா ரூத் ராத்திரியே போய் உட்கார்ந்து இருக்கிறார். கதிர் பொறுக்க அல்ல, அவருக்கு சொந்தமாக. நீர் தேவனோடு பழகி சமாதானமாகிரும். அதனாலே என கேட்கிற தலைமுறை கிறிஸ்தவர்கள் உண்டுங்க, பல வருட கிறிஸ்தவர். நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு என்ன? என் ஜெபம் என்பது என் காரியத்தை சொல்லி கேட்பதாய் மட்டும் இருக்குமானால் நான் இன்னும் பிராகாரத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்காய் அவர் உண்டாக்கின ஜீவ மார்க்கத்துக்குள் பிரவேசிக்க நான் மறுக்கிறேன். என் ஜெபம் இயேசு ஏங்க இரவு முழுவதும் ஜெபம் பண்ணணும்? அவருக்கு அப்படி என்ன தேவை இருந்துச்சு? அவர் தான் சொல்ல ஆகுமே, கட்டளையிட நிற்குமே. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்தரித்து விட்டார், எல்லா கூடியும் நிரம்புது. ஆமே. நம்ம எல்லாம் அப்பமும் மீனையும் மட்டும்தான் பெருசா பார்க்கிறோம். அங்க கூடையும் பெருகி இருக்கு. ஆமே. 12 கூடை நிறைய ஆண்டவர் கை வச்சார்னா எல்லா பகுதியிலும் அற்புதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கை வச்ச எல்லா பகுதியிலும் அற்புதம். அங்க கூடையில கூட அற்புதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இப்படி சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இவர் தான் இரவு முழுவதும் ஜெபிக்கிறார், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறார், சாயங்காலத்தில் எல்லாரையும் அனுப்பிவிட்டு மலையில தனியா போய் உக்காந்திருந்து ஜெபிக்கிறார், முழங்காற்படியிட்டு ஜெபிக்கிறார், முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார், மலை மேலே ஏறி நின்று கொண்டு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போதே சீஷர்கள்ட்ட பேசுறார், டிஸ்கஸ் பண்ணி ஜெபம் பண்றார். எல்லாவித ஜெபத்தையும் இயேசுவினிடத்துல பார்க்க முடியும். உபவாசித்து ஜெபிக்கிறார், வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். எதுக்கு? ஏன்? அவருக்கு அப்படி என்ன பெரிய தேவை இருந்துட்டு? அவருக்கு பெரிய தேவை என்ன தெரியுமா? பிதாவோடு உள்ள உறவு.
சில மணி நேரங்கள் சிலுவையில் தொங்கின போது அது கட்டாயிற்று. அந்த வலி அவரால் தாங்க முடியல. அடித்த போது கத்தவில்லை, காயப்படுத்தின போது, அவமானப்படுத்தின போது, முகத்தில் காரி துப்பின போது, ரோமங்களை பிடித்து இழுத்த போது, கண்ணை கட்டி தலையில் கொட்டின போதும், முட்களால் தலையில் கிரீடத்தை வைத்த போதும், கைகளில் ஆணிகளை அடித்த போதும், அரை நிர்வாணப்படுத்தி தெருவில் இழுத்து கொண்டு போன போதும், கள்ளர்கள் மற்றவர்கள் எல்லாம் நிந்தித்த போதும் கதறாத கண்ணீர் விடாத என் ஆண்டவர் பிதாவை கொஞ்ச நேரம் எனக்கு பார்க்க முடியலன்னு சொன்னதும், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சத்தம் போடுறார். இந்த உறவு கட்டானது அவரால் தாங்க முடியல. உலக உறவுகள் எல்லாம் விட்டு போன போது அவர் அளவில்லை, ஒருவரும் இல்லை என்று கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார் என்று பைபிள் சொல்லல. அவர் ஆச்சரியப்பட்டார். இது உலகம். அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை, என் பிதா என்னை விட்டு போக மாட்டார், ஆனால் எனக்காக உங்களுக்காக அவர் சிலுவையில் கைவிடப்பட்டார். அந்த உறவு கட்டானதை மட்டும் அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அதனால தான் கத்தினார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர். ஆமென், ஹல்லேலூயா. தானியேலின் நாட்களில் 1 மாதம் அளவும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு ராஜா கட்டளை போட்டார். 1 மாதம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு கட்டளை போட்டா எத்தனை பேரை பாதிக்கும்? கை தூக்க வேண்டாம். பாதிக்குமா? ஏன்னா நம்ம கட்டளை போடாமலே நமக்கு ஒவ்வொரு சீசன் வரணும் ஜெபம் பண்ணணும்னா. இப்போ எலெக்ஷன் வரனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜெபங்கள்லாம் வரணும். நமக்கு ஒரு சீசன் வரணும், அல்லது ஒரு நெருக்கம் வரணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்கல்ல, சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க கானானை நோக்கி தானே வந்தாங்க. அப்போ சமுத்திரத்தை பார்த்ததுமே கத்தி இருக்கணுமா வேண்டாமா? கத்தல. கத்தணும்னா பின்னாடி ஆளு வரணும். ஆண்டவர் பார்த்தார், பாவப்பட்ட பார்வோனை கிளம்பு வா. ஆமென். கத்தணும்னா மாறாவின் தண்ணீர் எப்படி இருக்கணும்? கசப்பா இருக்கணும். கசப்பா இருந்தா கத்துவோம். மதுரமா இருந்தா, ஏற்கனவே மதுரமா இருந்தா தேவனை மகிமைப்படுத்த தயங்குவோம். நம்ம ஆண்டவருடைய கிரியைகளை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். கர்த்தர் நடத்துறார், கர்த்தர் நடத்துற பாதையெல்லாம் பனிஷ்மெண்டா பார்க்கிறோம். பனிஷ்மெண்ட்னு அவரை ஏன் வராந்திரத்தில் வரணும்? பனிஷ்மெண்ட்னு என்ன தெரியுமாங்க? கர்த்தர் இல்லாத அனுபவம் தான் பனிஷ்மெண்ட். ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. கொடி இல்லாமல் செடியால் நிற்க முடியும், செடி இல்லாமல் கொடியால் நிற்க முடியாது. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்ம நின்றுவோம், நம்ம வாழ்ந்துருவோம், நம்ம நடந்துருவோம் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் என்றார். உண்மையான மரணம் என்ன தெரியுமா? ஒரு தேவ மனிதன் தேவ மகிமை அற்றவனாகிறது. அதனாலதான் உணர்த்தப்பட்ட தாவீது தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்து போடாமலும் வரும். நம்ம தேவ சமூகத்தில் அமரும் போது ஆண்டவரோடு கனெக்ட் ஆக முடியுதா? கொஞ்ச நேரத்தில் இந்த உறவுக்குள்ள போக முடியுதா? பிரியமானவர்கள், இதுல கவனம் செலுத்துங்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு. அப்படி வசனம் சொல்லுதுங்க. வசனம் சொல்லுது, நான் என் கால் போன போக்கிலும் என் மனம் போன போக்கிலும் வருவேன், ஆனால் ஜெபத்துக்கு மட்டும் கரெக்டாக உட்காந்து ஜெபம் பண்ணுவேன் என்றால். ஆமென். கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை என்றுதான் பைபிள் சொல்லுகிறது. நான் எவ்வளவு சத்தமா ஜெபிக்கிறேன் என்பதை எல்லாம் கர்த்தர் நோட் பண்றது. கர்த்தர் அந்த நேரத்தில் என் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் உங்க மத்தியில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அப்படி மைக்கை பிடிச்சு பேசுகிறது, இவன் எப்படி பேசுறான், என்ன பாயிண்ட் யூஸ் பண்றான் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக நான் நம்புகிற பைபிள் சொல்லுகிற இந்த நேரத்தில் அவர் என் இருதயத்தை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற அந்த கிருபையை நம்ம கேட்கணும். பாருங்கள், இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த போது ஏராளமான ஜனங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பொழுது இயேசு அடிக்கப்பட்டார். இயேசுவை பிடிக்க வந்ததும் கூட இருந்தவங்க ஓடிட்டாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்கு ஊழியம் செய்த வந்த ஸ்திரீகள் தூரத்திலே நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு இப்பொழுது 3வது நாள்
அவர்கள் முறைமையின்படி செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மகதலேனா மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள் மற்றும் சில ஸ்திரீகள் அதிகாலையிலே புறப்பட்டு கல்லறையின் இடத்தில் வந்தபோது கல்லறை திறந்திருக்கிறது. தூதர்கள் என்று சொல்லுகிறார்கள், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார் என்று சொல்லும்போது எல்லாரும் போயிட்டாங்க. பேதுரு யோவானும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்களால் இன்னும் நம்ப முடியலை. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் இதுவரை நடந்ததே கிடையாது. இதுவரை நடந்திராத ஒரு காரியம் நடக்கும்போது உடனே நம்பிக்கை வராது. அது யாராக இருந்தாலும் சரிதான். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். உண்மையான நேசத்தின் அடையாளத்தை சொல்வதற்காக இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அப்பொழுது அவள் அப்படி கல்லறை அப்படி உற்று பார்த்துக்கிறார். அப்படி உள்ள பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஆண்டவர் வந்து நிற்கிறார். நின்று ஸ்திரீயை ஏன் அழுற அப்படின்னு கேட்குறான். கேட்டோன்னு அந்த மரியாளுடைய பதில், தோட்டக்காரரே, எங்கள் ஆண்டவரை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ மரியாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் உயிர் தெழுந்ததை நம்பலை. அப்போ மரியாளை பொறுத்த வரைக்கும் இப்போ இயேசு யார் தான்? செத்தவர் தான். செத்தவரால் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோம் இயேசு வேணும்னு அழுதா பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான அன்பு. எனக்கு அவர் ஒண்ணுமே செய்யலைன்னாலும் எனக்கு அவர் வேணும்னு அவர் சமூகத்திலேருந்து ஒரு ஆள் அழுதாங்கன்னா இதுதான் ரியல் லவ். அன்னைக்கு அவர் அற்புதம் செய்தார், கூட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சு. இன்னைக்கு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார், ஒரே ஒருவள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். எனக்கு இயேசு ஒண்ணுமே செய்யலைன்னாலும் எதுவுமே செய்யலைன்னாலும் எனக்கு வேணும்னு ஒருத்தி அழுறா பார்த்தீங்களா? ஆமென். யோபுவுக்கு சோதனை அனுமதிக்கும் போது முதல் சோதனை வெல்த்ல, அவனுடைய பொருளாதாரம் எல்லாம் அவுட். அடுத்த சோதனை ஹெல்த்ல. இது யாரு பெர்மிஷன் கேட்டு கை வைக்கிறான்னா சாத்தான். ஏன்னா அவனுடைய நம்பிக்கை பெரிய நம்பிக்கை. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரிடத்துல வருவது வெல்த்துக்காகவும் ஹெல்த்துக்காகவும். அவனுக்கு தெரியும் ஆண்டவர் வெல்த் தொடுங்க, 2 மாசம் சேலரியை கட் பண்ணுங்க, சர்ச்சுக்கு ஆள காணாது. கொஞ்சம் ஒரு தலைவலி 2 நாள்ல தீரக்கூடிய மாறக்கூடிய தலைவலி ஒரு 20 நாள் நீட்டுங்க, அடுத்த ஆல் நைட் பிரேயருக்கு பாதி வேற. ஆண்டவர் பார்த்தாரு, ஏன் பிள்ளையா நீ டவுட் பண்ற, கை வச்சுக்கோ, தொட்டுப்பார். வெல்த் அவுட்டு ஹெல்த் அவுட்டு எல்லாம் போனதுக்கு அப்புறம் கையில் ஒரு ஓட்டு துண்டை வச்சுட்டு சொல்றார், எனக்கு கொன்று போட்டாலும் நான் உங்களை தான் நம்புவேன். ஆமா, நான் எதிர்பார்த்த காரியம் நடப்பது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை. ஆனால் நடக்கலைனாலும் நான் ஆண்டவரை விடமாட்டேங்கிற அனுபவத்துக்குள்ள நாம வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாத்திரமல்ல, அது ஆசீர்வாதமானதாகவும் இருக்கும். அந்த இடத்துல தான் அவருடைய மகிமை நம்மில் வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவு. சாத்தான் பாருங்க உள்ள என்ட்ராகிறான். எதுக்குள்ள என்ட்ராகிறான் தெரியுமா? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற உறவுக்கு நடுவில் வர பார்க்கிறான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க நாம் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? அவருடைய சத்தத்தை கேட்பது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகினவர்கள் அந்நிய சத்தத்துக்கு செவியை விலக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஆடுகள் அந்நிய சத்தத்துக்கு செவியை விலக்கி ஓடுமா. தந்திரம் உள்ளது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கர்த்தர் வந்து கட்டளையிட்டார், எல்லாத்தையும் புசிங்கிறார். அவன் வந்து கேட்கிறான், எல்லாத்தையும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? கர்த்தர் எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரோ அதை திரித்து ஒரு கொஸ்டின் மார்க் போடுவது தான் பிசாசனுடைய வேலை. பல இடத்துல சொல்லியிருக்கேன், இங்கே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதனாலயோ என்னமோ தெரியல, இந்த கொஸ்டின் மார்க்லாம் பாம்பு மாதிரியே இருக்கும். முதல் கொஸ்டின் மார்க்கை கொண்டு வந்ததே சர்ப்பந்தான். ஆமென். இவர் என்னுடைய நேசகுமாரன். அங்க பிதா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். இயேசு கிட்ட வந்து கேட்கிறான், நீ நேசகுமாரன் ஆனால் சந்தேகத்தை கொண்டு வரான். சர்ச்சில் விசுவாசம் வருது, வீட்டுக்கு போனதும் சந்தேகம் வருதுன்னா உள்ள என்ன கிடக்கு? நான் சொல்லல, நீங்களே சொல்லிக்கோங்க. சர்ச்சில் கேட்டதும் ஆமென் 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 ஆமென், வீட்டுக்கு போனதும் ஆமெனா?
ஹல்லேலூயா. அவன் கொண்டு வரான். இந்த பழத்தை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? அப்படி சொன்னதும் கேட்குறாங்க. அந்த இடத்துல சொல்ல வேண்டாமா, எங்களை ஆண்டவர் கொண்டு வந்தது பழம் சாப்பிட்றதுக்கல்ல, பழகுவதற்கு. ஆமென். இரத்தத்தால மீட்டு கொண்டு வந்தது பெற்றுக்கொள்ளவா பற்றி கொள்ளவா? வேதம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை முத்தமிடுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கி. நான் நெருங்குவது அவரை காட்டி கொடுக்க முத்தமிடுவதாக இருக்கக்கூடாது, அவரை கட்டிக்கொள்ள முத்தமிடுவதாக இருக்க வேண்டும். ஆமென். எனக்காக கர்த்தர் செய்தது, எனக்காக கர்த்தர் என்னை நினைத்தது, எனக்கு தேவன் பாராட்டின கிருபை, இதை நான் அனுதினம் நினைத்து. மண்ணு இல்லைங்க, மண்ணை தானங்க இப்படி எடுத்தாரு. எடுத்து தூதனை போல படைக்கல, வேற எதை போல படைக்கல. சாத்தானுக்கு எவ்வளவு இரிட்டேஷனா இருந்திருக்கும் தெரியுமா? ஒவ்வொன்றாய் அப்படி மண்ணை எடுத்து அப்படி உருவாக்குறார். அப்படி தலை அப்படி ஒவ்வொரு பார்ட்டா கர்த்தர் உருவாக்கும் போது சாத்தான் பார்த்துட்டு இருப்பான், இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. இப்படி மண்ணை பார்ப்பான், அவரை பார்ப்பான், மண்ணை பார்ப்பான், அவரை பார்ப்பான். அவரை போலவே படைச்சு வைக்கிறார். சரி, மண்ணு தானே. அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம்? பிள்ளைங்க கஷ்டப்பட்டு பீச்சில் கட்டுவாங்க தெரியுமா வீடு, சில கிருபை பெற்றவங்க ஓடி வந்து அதே மாதிரி அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஆண்டவர் சிரிச்சிருப்பார். சிரிச்சிட்டு அப்படி ஓதுனார், மனுஷன் ஜீவ ஆத்துமா வானான். ஜீவ. அப்போ நமக்குள்ளே இருப்பது யாருடைய சுவாசம்? ஆமென். அதனால தான் நீங்க மூச்சை விட்டு பாருங்க, இயேசுன்னு தான் கேட்கும், அப்படிதான் கேட்கும். ஆமென். அப்படியா கேட்கு? நான் இனி மூச்சே விட மாட்டேன்னு சொல்லி இருந்தா இருந்துக்கோங்க. ஆமென். மூச்சை அப்படி இழுத்து விட்டு பாருங்க, அப்படிதான் கேட்கும். தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு ஆமென். ஆண்டவர் கொண்டு வரார், திருப்பி வரார் பாருங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் வரும்போது என்னுடைய கேள்வி, இவங்க பழம் சாப்பிட்டிருப்பது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இவங்க மரத்துக்கு பின்னாடி ஒளித்திருப்பது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் கர்த்தர் உலாவ வரார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் உலாவுகிற சத்தம் கேட்டுச்சான். ஆதாமே அப்படிங்கிறார். பழம் சாப்பிட்ட பாவியே அப்படி கூப்பிடல. ஆதாமே. நம்ம தான் இளையகுமாரனை கெட்டகுமார் ஆக்கிறோம், சகைவை குள்ளே சகையாக்கிறோம், நம்மள மாதிரி ஆட்களை. ஆவே எல்லாம் நம்ம உடனே ஆதாவே அப்படிங்கிறார். நீ எங்க இருக்கிற? அப்படி ஆண்டவரே, நான் இப்படி நிர்வாணியா இருக்கிறதுனால ஒளித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் அடுத்த வார்த்தை கேட்பார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இந்த வார்த்தை கடந்த நாளில் என்னோட அதிகமாய் மினிஸ்ட்ரி பண்ண வார்த்தை. அதாவது இப்போ ஆதாம் எப்படி இருக்கிறான் தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு சொல்லாத நிலையில. என் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி பார்க்க விரும்புகிறார் தெரியுமா? அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அப்படி என்ன பார்க்க விரும்புகிறார். கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அப்படி. உன் லைஃப் ஏன் இப்படி ஆயிட்டு? நான் சொன்னபடி ஆயிருக்கு இல்லை. இப்ப கேட்கிறார், அப்ப யாரோ ஒரு ஆள் இடையில வந்துட்டாங்க. உனக்கு சொன்னது யாரு? நேற்று ஃபுல்லா உன் கூட தானே பேசிட்டு இருந்தேன். அப்படித்தானே நீ இருக்கணும். இன்னைக்கு உன் லைஃப் அப்படித்தானே மாறி இருக்கணும். பல ஆண்டுகளை கர்த்தர் பேசி வரார்ல. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு? கேட்ட வார்த்தையின்படியா நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அப்ப நமக்கு ஆண்டவருக்கு இடையில ஏன் இந்த அந்நிய சத்தம், ஏன் இந்த அந்நிய உறவு? நமக்கு ஜெபத்துக்கு குறைவில்லை, உறவுக்கு குறைவு. நாம் நீங்களும் அழைக்கப்பட்டது அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்கென்று 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இன்னைக்கு தேவன் நம்மை நம்முடைய வாழ்க்கையை பார்க்க விரும்புகிறார். பாபேல் கோபுரத்தை பார்க்க இறங்கின கர்த்தர் இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க வாழ்க்கையை பார்க்க வர மாட்டாரா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நம்மோடு பேசினபடிதான் இருக்கிறதா?
பல ஆண்டுகளாய் கர்த்தர் என்னோடு பேசினபடிதான் இன்னைக்கு என் வாழ்க்கை இருக்குது. ஆண்டவர் கேட்கிறார், அப்போ அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நீ வேற மாதிரி இருக்கிற. அப்படி உனக்கு சொன்னது யாரு? கர்த்தர் பேசினபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கர்த்தர் அன்னைக்கு என்கிட்ட சொன்னார், 2023 என்கிட்ட என்ன சொன்னாரோ இந்த 2024 நான் அப்படி இருக்கிறேன். எங்க இப்படி தாங்க வரணும் நம்முடைய வாழ்க்கை. இப்படி தாங்க. எனக்கு அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது எல்லாருக்கும் நடக்குங்க. கர்த்தர் செய்வாருங்க. அவர் இரக்கமுள்ள தேவன்க. ஆமென். பிசாசு ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆமாவா இல்லையா? அந்த 6000 பிசாசு சொல்லுச்சு, ஆண்டவரே காலத்துக்கு முன்னே என்னை அழிச்சிடாதீங்க, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போக விட்டீங்கன்னா உடனே ஆண்டவர் நீ சொல்லல நான் கேட்க மாட்டேன்னு சேப்போ அப்படின்ட்டார். இப்படி இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தகப்பனா இருக்க நம்ம ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அற்புதம், நாம அற்புதமாய் பார்க்கிறது கர்த்தருடைய கிரியைகளை. கர்த்தர் அற்புதமாய் பார்க்கிறது அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட நம்மை. ஆண்டவர் கேட்கிறார், ஏய் நான் இப்படி உங்ககிட்ட சொல்லவில்லையே. ஆதாம்கிட்ட நிர்வாணின்னு சொன்னாரா? சொல்லலையே. அப்போ நீ இன்னைக்கு ஒரு நிலையில இருக்கிறது நான் சொன்னபடியா? இல்ல, வேற யாரோ வந்து பேசி இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மோடு எவ்வளோ பேசி இருக்கிறார், எவ்வளோ செய்தி கேட்கிறோம், சர்ச்சில் கேட்குறோம், இப்படிப்பட்ட பொது கூடுகைகளில் கேட்குறோம், யூடியூப்பை தட்டினா ஏகப்பட்ட செய்தி எவ்வளோ கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் அவருடைய வார்த்தையும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கா? இல்லைன்னா நமக்கும் அவருக்கும் இடையில சில அந்நிய உறவுகள், சில அந்நிய சத்தம், நம்ம அதை தாண்டி அவைகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தர் என்னோடு பேசினபடி என் வாழ்க்கை உறவுக்குள் இருந்தால் இது சாத்தியம். உறவுக்குள் இருந்தால் இது சாத்தியம். இந்த ராத்திரி வேளையில் என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்க கூட பேசுகிற வார்த்தையின்படிதான். ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினார் என்பது நீங்க சொல்லி எல்லாம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டியது, உங்களை பார்த்து மற்றவர்களுக்கு தெரியணும். உறவுக்குள் இருந்தால் இந்த ராத்திரி வேளை எத்தனை பேர் விரும்புறீங்க நாளைக்கு கர்த்தர் வந்து பார்க்கும்போது ஆமை என் வாழ்க்கையை குறித்து சொல்லப்படணும்? கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லப்பட்டதே, அவனுக்கு சொல்லப்பட்ட நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து போக விடவில்லை. காரணம் அவன் ரெடியா இருந்தான். சாமுவேலேன்னு கூப்பிட்டதும் சொல்லும் அடியே கேட்க, இந்த செவி அதுக்கு மட்டும் எப்பவும் ரெடியா இருக்கும். எந்த ராத்திரி கூப்பிட்டாலும் அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையில ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகல. நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எங்கே? அது எங்க டைரியில இருக்கு. டைரியை பார்த்தா ஃபுல்லா வார்த்தை, ஆனா டைரி எழுதின ஆளை பார்த்தா உங்க பிரசங்கெல்லாம் நாங்க 2 வருஷமா கேட்டுட்டு வரோம். எங்க வீட்டுல 5 டைரி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு டைரியாவது நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில, பழைய உடன்படிக்கையில மோசே கொடுக்கும்போது கற்பலைகள் எழுதினார். புதிய உடன்படிக்கையில கர்த்தர் வார்த்தை இருதயத்துல. தாவீது சொல்ற, நம்முடைய வாக்கை என் இருதயத்துல வைத்து வைத்தேன், வைத்து வைத்தேன். பாவம் என்ன செய்கிறது தெரியுமா? எப்படி ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள போறான் அப்படின்னா, சிருஷ்டிப்பின் நோக்கத்தை அவன் மறந்ததுனால. பிசாசானவனது நோக்கத்தை மறக்க பண்ணுகிறான். நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். இந்த சாயலை எப்படியாவது குலைக்கணும். அதற்காக தேவன் விலக்கினதை பெரிதாய் கொண்டு வரான். நீ என்னதான் இந்த ஏதேனுக்குள்ள உலாவினாலும், என்னதான் சபையில இருந்தாலும், உன் வாழ்க்கையில இதை கர்த்தர் விலக்கி தானே வச்சிருக்கிறார். உனக்கு கர்த்தர் இதை விலக்கி தானே வச்சிருக்கிறார். சில நன்மைகள் விலக்கப்பட்டிருக்கும் பாருங்க. சிலரை கொண்டு வந்து அதே கேட்க வச்சிருப்பாங்க. அது வீட்டார் கூட இருக்கலாம். என்ன இருந்தாலும் உனக்கு இது கிடைக்கலையே, கல்யாணமாய் இத்தனை வருஷம் ஆச்சு, என்ன இருந்தாலும் உனக்கு இந்த புத்திர பாக்கியம் விலக்கப்பட்டு தானே இருக்கிறது. இப்படி எத்தனை கேள்விகள், எத்தனை கேள்விகள். நீ எவ்வளோ ஜாப் ட்ரை பண்ற, உனக்கு இது விலக்கி தானே இருக்கிறது, விலக்கி தானே இருக்கிறது. இப்படி விலக்கப்பட்டதை குறித்த கேள்விகள் வரும்போது மனுஷன் தடுமாறுறான். இந்த ஏவாளும் ஆதாமும் தடுமாறினது எங்கேயோ வைத்தல்ல, ஏதேனில் வைத்து. இன்னைக்கு அநேகர் தடுமாறுறது சபையில வைத்து. ஏன் அப்படின்னா, விலகாது இருக்கிறவரை குறித்த எண்ணம் போய்
விலக்கப்பட்டதின் மேல் கவனம் போகிறது. என்ன இருந்தாலும் இது எனக்கு இல்லையே, என்ன இருந்தாலும் இது எனக்கு கிடைக்கலையே. இன்னைக்கு நமக்கு கிடைக்காதது, நமக்கு இல்லாதது, இதன் மேலதான் நம்முடைய சிந்தை அதிகம் போகிறதே தவிர நமக்கு கிடைத்த தேவனுடைய கிருபை, நமக்கு கிடைத்த தேவனுடைய ரட்சிப்பு, நமக்கு கிடைத்த தேவனுடைய அன்பு, நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம், இதை குறித்த சிந்தை அற்று போகிறோம். எல்லாருக்கும் இந்த பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே எல்லா பகுதியிலும் கிடைச்சுதான் கேட்டா இல்ல. அதில் ஒரு நபர் தான் மோசே. இந்த மோசே லைஃபை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் சந்திக்கிறது வரைக்கும் மோசேயின் லைஃப் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கர்த்தருடைய சந்திப்புக்கு பிறகு மோசே வாழ்க்கையில பெரிய மாற்றம். அதில் ஒன்று என்னவென்றால், மோசே கர்த்தருடைய அன்பை பார்க்கிறான், கர்த்தருடைய தயவை பார்க்கிறான். நமக்கு மோசேயின் லைஃப் தெரியும். நான் சொல்ல வேண்டிய அந்த பகுதியை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிற நேரம் அதிகம் போகிறதுனால நல்ல கவனமா கேளுங்க. 80வது வயதில் கர்த்தர் மோசையை தேடி வருகிறார். மோசையின் வாழ்க்கையே எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா முடிவிலிருந்து ஆரம்பிக்கிறது. மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்வோன் சட்டம் எழுதுகிறான், பிறக்கிற குழந்தையெல்லாம் நதியில தூக்கி போடணும். அப்போ மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு எழுதப்படுகிறது. ஆரோன் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மிரியாம் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை. சில குழந்தை பிறக்கும் போது, யாபேஸ்லாம் பிறக்கும் போது தாயார் சொன்னாங்க, நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன். ஆமென். சில குடும்பத்தில் என்னைக்கு இவா இந்த குடும்பத்தில் வந்தாளோ சொல்லுவாங்கல்ல. ஆமென். ஏன் ஆரோனுக்கு பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மோசே மிரியாம் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மோசே பிறக்கும் போது பிரச்சனைனா மோசே சாதாரணமான குழந்தை தான், ஆனால் அந்த குழந்தை அழகுள்ளதென்று கண்டு என்று பைபிளில் இருக்கிறது. மலையாள பைபிளில் திவ்ய சௌந்தரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுது, டிவைன் பியூட்டி. இந்த டிவைன் பியூட்டி என்பது இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட அலங்கார பொருட்களால் வருவதல்ல. இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டுமானால் தேவ திட்டம் உள்ளவன் பரலோக பார்வையிலே அழகுள்ளவன். எல்லா குழந்தையும் அழகா தானங்க இருக்கும். பிறக்கிற குழந்தை எல்லாமே எப்படி இருக்கும், ஆனா இந்த குழந்தைக்கு மட்டும் அப்படி என்ன அழகு, ஸ்பெஷல் அழகு? வெளியே வரும்போதே பவுடர் போட்டுதான் வந்துச்சா? இல்ல, என திட்டம் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் அலங்காரமே தேவ திட்டம். அந்த தேவ திட்டத்தோடு அவன் பிறப்பிக்கப்படுகிறான். அது அழகுள்ளது, அது அழகுள்ளது. பிறக்கும் முன்னமே முடிவு எழுதப்படுகிறது. பிறந்து 3 மாதத்துல தாயார் முடிவு எழுதுறாங்க. நாணல் பெட்டிக்குள்ள அந்த குழந்தையை வைத்து அனுப்புறாங்க. இந்த குழந்தைக்கு குடும்பம் நாணல் பெட்டி செய்தது. இந்த குழந்தையை வச்சுதான் கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி செய்தார். ஹல்லேலூயா. நம்மை குறித்த தேவ திட்டம் பெரியது. தேவ திட்டம் உள்ள ஒவ்வொருவரும் அழகுள்ளவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அழகா இருக்கிறீங்க. சரி, சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. திவ்ய சௌந்தரியம், அழகா இருக்கிறீங்க. வீட்டில் போய் கண்ணாடி பார்த்து சொல்லுங்க. இப்பவே சொல்லுவீங்க, எதுக்கு வீட்டுக்கு போனோம், நாங்க தான் பேக்ல வச்சிருக்கிறோமே. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் ஆண்டவர் அப்படி பார்ப்பார். ஆமென். என் பிரியமே நீ பூரண, என்ன ஆண்டவருங்க அவர். அதுக்கு மேல நமக்கு என்னங்க பேச முடியும்? முதல் டைம் ஆண்டவரை பார்க்கும்போது பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆண்டவரே, நல்லா இருக்கீங்களா, இதுக்கு மேல என்ன பேச முடியும்? அடுத்த நாளும் பார்க்குறீங்க, அடுத்த நாளும் பார்க்குறீங்க, அடுத்த நாளும் பார்க்குறீங்க. இப்படி டெய்லி பார்க்க முதல் சந்திப்பில் நமக்கு வருகிற வார்த்தையெல்லாம் வாயிலிருந்து வர வார்த்தை. சந்திப்பு அதிகமாகும் போது வருகிற வார்த்தையெல்லாம் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை. முதல் சந்திப்பில் பேசும்போது நமக்கு குறிப்பு வேணும். சந்திப்பு அதிகமாகும் போது குறிப்பெல்லாம் வேண்டாம். அப்படியே போய் உட்காந்து நான் வரேன், நான் நேசருடையவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கும், என் பிரியமே என் ரூபவதி என்று அழைத்திடுவார். அந்த நேசத்தால சோகமாகணும். எங்க இதுக்குதான் படைத்தார்.
பரலோகத்தில் திரளான கூட்டத்தார் இருக்கிறாங்க, கோடா கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆட்டுக்குட்டியானவர் யார் நடுவில் இருப்பார் தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தோய்த்து விழுத்தவர்கள் நடுவில் ஆட்டுக்குட்டியானவர் அங்கதான் இருப்பார். அவர்களை நடத்தி கொண்டு போவார். என்ன ஆண்டவருங்க! ஆமென். பரலோகத்தில் என்ன கர்த்தர் கொண்டு போவது நோக்கத்தில் ஒன்று, கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, பசி இல்லாத பட்டு, அது எனக்கு கிடைக்கிற சொர்க்கம். ஆனா அவருடைய சொர்க்கம் என்ன தெரியுமா? அங்க என் கூட உலாவிட்டே இருக்கிறது. ஆமென். நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில். இது சத்தியம், இது சத்தியம். இதுல மாற்றம் கிடையாது. நமக்கு தாவீதுக்கு நம்மள தெரியாது. நம்ம தான் தாவீதை வச்சு எத்தனை பிரசங்கம். அங்க போய் தாவீது உங்களை போய் நான் பாருங்க எவ்வளவு குறிப்பு வச்சிருக்கிறேன். ஆமா, நீ யாரு? யோவானே. கொஞ்சம் முன்னாடி கூட வர்ஷிப்பில் கூட யோவானே எவ்வளோ அழகா சொன்னோம். அவர்கிட்ட கேட்கிறாரு தூதன், இவங்க யாரு தெரியுமான்னு. திராண்டார். ஆவிக்குள்ளான யோவானுக்கே நம்மள தெரியல. அவ்வளோ பாவியானவன், நம்மள தெரியல. ஆனா அங்க ஒருத்தருக்கு நம்மள தான் தெரியும். நமக்கு அங்க யாரையும் தெரியல. அங்க கோத்திரமா நிக்கிறாங்க. நாம் அங்க போயிட்டோம். நமக்கு அங்க இடம் கிடையாது. ஆமென். அதனால நமக்கு அங்க எங்க இடம்னா அங்கேயும் போய் அவருக்கு முன்னாடி தான் நிக்கிறோம். வெண்ணங்கி தரித்து குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்குமே இப்ப யோவான கூப்பிட்டு கேட்கிறார், இது யாரு தெரியுமா? ரூபன் கோத்திரத்தார பார்த்து கேட்கல, ஏன்னா அவங்க யாருன்னு யோவானுக்கு தெரியும். சிமியோன் கோத்திரத்தார பார்த்து கேட்கல, அவங்க யாருன்னு யோவானுக்கு தெரியும். ஆனா என்னை உங்களை அங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எங்களுக்கு இது சத்தியம். ஆனா அடுத்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். பூலோகத்திலே உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. இது வாழ்க்கையா இருக்கணும். முதல்ல சொன்னது ஏதோ அதை நம்ம பெரிய தியாகம் போல. ஆண்டவரே பரலோகத்தில் உண்மை, அதுதாங்க சத்தியம். இன்னைக்கு பரலோக ஆசை வரதுக்கு காரணமே இயேசு. பரலோக சிந்தை வருவதற்கு காரணமே இயேசு. பரலோக நம்பிக்கை வருவதற்கு காரணமே இயேசு. இவ்வளவு கொடுக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியுமா? பூலோகத்தில் உம்மை தவிர நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை. அப்படி வலது கரத்தை உயர்த்தி விரும்பி சொல்லுவோமா? நீரல்லால் பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் சேமமலராத்தனரா ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. பிரியமானவர்களே, ஒரு பொருளை நாம் வாங்க போகும்போது அது நமக்கு முதலாவது தேவையா என்று பார்ப்போம். சின்ன பிள்ளைங்க தேவையை பார்க்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க ஆசையை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனால் வளர்ந்தவங்க ஆசையை விட தேவையை பார்ப்பாங்க. இது தேவையா? ஒரு பிள்ளை ஒன்றை காட்டி அம்மா இதை வாங்கி கொடுங்கம்மா பார்க்கும்போது அந்த தாய் எப்படி பார்ப்பாங்க? இது தேவையா, இது தேவையா, தேவையா என்று பார்த்து வாங்குறோம். அதே போல நம்ம அநேக காரியங்களை விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம். இது தேவையா என்பதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? இது என்னை ஆண்டவரை விட்டு பிரிக்குமா? பிரிக்கும்னா இது எனக்கு தேவை இல்லை. எம்எல் ஜெபசிங் அவர்கள் ஒரு பாடலை அழகாக எழுதியிருக்கிறாங்க. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். என்ன ஜெபம் இது! என்ன வார்த்தை இது! ஆண்டவரே, நான் எனக்கு உள்ள எழும்புகிற ஆசை தானங்க என்னுடைய விண்ணப்பமாய் மாறும். மற்ற விண்ணப்பங்கள் எல்லாம் நிர்பந்தத்தின் பேர்ல தான் சொல்றது. நம்முடைய ஆசையை கேட்கும் போது நம்ம முகத்திலேயே தெரியும். ஆனா அது ஆண்டவரே இது என்னை உம்மை விட்டு பிரிக்குமானா? வேண்டாம் ஆண்டவரே. எது எனக்கு தேவை, எது என்னை இன்னும் இயேசுவோடு வைத்திருக்கிறதோ அது எனக்கு தேவை.
ஆண்டவரை விட்டு பிரிக்கிற காரியம் அது எனக்கு தேவையில்லாதது. இந்த வெளிச்சம் பவுலுக்கு இருந்ததுனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள எனக்கு லாபமா இருந்ததை நஷ்டம் என்றும். பவுல இந்த வெளிச்சம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா பவுல் சொல்வாரு, என் கண்ணை மூடி இருந்த உலகம் என் கண்ணில் இருந்து கீழே விழுந்துச்சு. அந்த செதில், இந்த ராத்திரி வேளையில கண்களை மூடி இருக்கிற செதில்கள் கீழே விழும்படிக்கு ஆவியானவர் தொடுவாராக. சில உலகத்துக்கு மேல நாட்டம் போச்சுன்னா இந்த ஜெபத்தை பண்ணிடணும். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, கண்கள் தூய்மையாக்கும் ஆண்டவரே. சில செதில் ஒட்டிட்டு ஆண்டவரே, சில செதில் ஒட்டிட்டு ஆண்டவரே, இந்த செதில் கீழே விழுந்துருட்டு ஆண்டவரே. கீழே விழுந்தா என் பார்வை மாறுங்க. இந்த எப்படி கீழே விழுந்துச்சுன்னு அனனியா வந்து சொல்றாரு, நீ பார்வை அடைவதற்கும் நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கும். அப்ப கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் இறங்குறாரு, பார்வையே மாறுது. அதுவரை பெருசா தெரிஞ்சதெல்லாம் இப்போ குப்பைன்னு தெரியுது. அதுவரை யாரை பார்க்கவே இல்லையோ அவர் மட்டும்தான் அவருக்கு பெருசா தெரிகிறார். நம்முடைய பார்வை மாறட்டும். ஆவியானவர் இறங்கினா பார்வை மாறும். சிம்சோன் சிங்கத்தை எப்படி வீழ்த்தினாரா? ஆட்டுக்குட்டிய கிழிக்கிறது போல. அப்போ சிங்கம் சிம்சோனை எதிர்கொண்டு வந்த போது ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கினதும் அதுவரை சிங்கமா தெரிஞ்ச சிங்கம் இப்போ இவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? இல்லைன்னா சிங்கத்தை ட்ரை பண்ணுவோமா நம்ம? கர்த்தர் எப்படி காட்டி கொடுக்கிறார் பாத்தீங்களா? அது எப்படி தெரியுது? ஆட்டுக்குட்டியா தெரிஞ்சதுனால ஒரு தைரியம் வருது. தைரியம் வந்துச்சு. அது என்ன பண்ண? அது ஆட்டுக்குட்டி இல்லை, அது என்னதான்? ஆனா ஆவியானவர் அந்த கண்ணுக்கு எப்படி காட்டி கொடுக்கிறார்? இந்த செதில் விழுந்துட்டுன்னு வைங்களேன், இன்னைக்கு நீங்க எதை எதை பெருசா பாக்குறீங்களோ நீங்களே சொல்வீங்க, பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாய் சமபூமியாவாய். ஆமே. எத்தனை பேருக்கு செதில் கீழே விழணும்? நம்ம மீன்ல இருக்கிற செதில தான், கண்ணில் இருக்கிற செதில் விழட்டும். நம்ம சின்ன காட்டுக்குட்டியை நம்ம எப்படி பார்க்கிறோம்? சிங்கமா பார்க்கிறோம். எங்க சர்ச்சில் ஒரு சகோதரி இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சதும் வந்து பிரேயர் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க. என்ன அப்படின்னு சிரிச்சிட்டு வராங்க. ஏன் சிரிச்சிட்டு வராங்கன்னா, ஃபோனில் ஒரு வீடியோ கிளிப்பிங் வச்சிருக்கிறாங்க. அவங்க இருக்கிறது ஒரு மலைப்பகுதி கீழே. என்னன்னு காட்டுது இருந்தால் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் சிறுத்தை படுத்து கிடக்குது. நைட்டு வந்து வீட்டுக்கு ஃப்ரெண்டில் சிறுத்தை. நான் சொன்னேன், என்ன சிஸ்டர் சிரிச்சிட்டு காட்டுறீங்க, வேற என்ன பண்ணுறதுக்கு? நேற்று நைட்டு உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க. வீட்டுக்கு ஃப்ரெண்டில் அந்த மலையிலேருந்து இறங்கி ஒரு சிறுத்தை இறங்கி இப்படி 2 நாளாக கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வனத்துறையிலேருந்துலாம் வந்து போர்டெல்லாம் வச்சுட்டாங்க. சிறுத்தை. அதனால் நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் எப்படி வெளியே போய் ஃபோட்டோ எடுத்தீங்க? நானாவது வெளியே போவதாவது, நாங்கள் சேங்காலம் அடித்த கதவை எங்க சிங்கம் வந்துட்டு சிங்கத்தை வீழ்த்துற பலன் இருக்கு. பலன் இருக்குனாலும் சிங்கத்தை பிடிக்கணும்ல. எப்படி? அப்ப கண்ணுக்கு கர்த்தர் எப்படி காட்டி கொடுக்கிறார்? அத ஆட்டுக்குட்டிய. ஆமென். கோலியாத்து எல்லாரை விட உயரமானவன் தான், பெரியவன் தான். ஆனா அபிஷேகம் பெற்ற தாவீது கண்ணுக்கு அது அவன் சொன்ன அசிங்கம்னு சொல்லிட்டு கோலியாத்தை வச்சே. அதனாலதான் கல்ல கண்டா தாவீது கரெக்டா தேடி போய். அபிஷேகம் பெற்றவனுடைய பார்வை மாறும். மற்றவர்கள் பார்க்கிறபடி அல்ல, அபிஷேகம் உள்ளவனுடைய பார்வை, அவனுடைய கண்கள் வரப்போகிறதை முன்னமே காணும். அந்த பார்வை வேணும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென், எனக்கு அந்த பார்வையை கொடுங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகத்தை இழந்தவன் கோலியாத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் பிறந்ததிலிருந்து யுத்த வீரர். அபிஷேகம் பெற்றவன் சேனைகளின் கர்த்தரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். ஒருவரை சிங்கம் வந்தது, கரடி வந்தது. இந்த பெலிஸ்தியன் அந்த விருத்த சேதனம் இல்லாம அவைகளில் ஒன்றை போல இருப்பான். நம்ம எதை குறித்து அதிகம் பேசுறோம்? நம்ம வீட்டில் எதை குறித்த பேச்சு நடக்குது நிறைய? ஆமென். தலைக்கொள்ளோடு தான் வருகிறான், ஆனா அதுக்கு கிருபைங்கிறான். பெரிய பர்வதம் நீ சமபூமியாவாய். நம்முடைய பார்வை மாறணும், நம்முடைய பார்வை மாறணும். ஆமென். அபிஷேகம் அதை மாற்றும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோசே பிறக்கிறதுல இருந்தே பிரச்சனை. மோசே 3 மாசத்துல அம்மா முடிவெழுதுறாங்க, 40 வயசுல பார்வோன் முடிவெழுதுகிறான், 80 வயசுல மோசையே முடிவெழுதுறார். இப்பொழுதுதான் கர்த்தர் சந்திக்க வருகிறார். ஒரு உறவாடுகிறவனுடைய இருதயம் உணர்வுள்ளதா இருக்கணும். நல்ல கவனிங்க. இந்த மோசையை பார்த்தீங்கன்னா, ஒரு விசை கர்த்தர் மோசையை சந்திக்க வந்தார். அதன் பிறகு ஒவ்வொரு விசையும் மோசே கர்த்தரை சந்திக்க புறப்படுகிறான். அதன் அர்த்தம் என்ன? இரண்டாவது ஒரு விசை மோசே கர்த்தரை தேட வைக்கவில்லை. முதல் விசை ஆடுகளா இருந்தோம், தேடி வந்தார், பிள்ளையாக்கிட்டார். லூக்கா 15 ஆடு காணாம போனதும் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளை பிரிந்து போனதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடு காணாம போன போது தேடி கொண்டு வந்தார், அதுக்கு கீழே தான் பிள்ளை பிரிந்து போனது. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அந்த தகப்பனை வைத்து சொல்றார், ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அந்த பிள்ளை திரும்பி வரணும். ஆடுக்கு வழி தெரியாது, பிள்ளைக்கு வழி தெரியும். பிள்ளை திரும்பி வரணும்னா அந்த பிள்ளைக்கு தெரியணும் ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பன் நம்ம ஏற்றுக்கொண்டதுனால தானங்க நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இந்த மோசையுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா, என்ன ஒரு விஷயம் தேடி வந்துட்டார். இந்த மோசை இருந்த இடத்துல ஒரு முட்செடி மட்டுமே உண்டு. சூழ்நிலை எதுவானாலும், இருக்கிற வண்ணமானால் கர்த்தர் வருவார். ஒரு பெரிய விவிஐபி வராங்க அப்படின்னா, இந்தியன் பிரசிடெண்டோ பிரைம் மினிஸ்டரோ ஒரு ஏரியாவுக்கு வராங்கன்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க டீம் வந்துடும். வந்து எல்லாம் தண்ணி வராத பைப்பில் எல்லாம், அதுக்கப்புறம் தண்ணி வரும், கரண்ட் கட்டே இருக்காது, ரோடெல்லாம் போட்டுருவாங்க, எல்லாம் நடக்கும். ஏன்னா யார் வரா? சிஎம் வராங்க அல்லது பிஎம் வராங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அவங்க வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணியிருக்கலாம்? மோசையை சந்திக்க அந்த இடத்தை ஒரு ஏதேனாய் மாற்றி இருக்கலாம். ஆனால் அது செய்யாமல், மோசே நீ இருக்கிற இடத்துல ஒரு முட்செடியாக இருக்கிறது, நான் அதில் வரேன் மோசே. அக்கினியை அணைத்து கர்த்தர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை வந்து சந்தித்திருக்கலாம். இல்லை, இருக்கிற சூழ்நிலையில் அவரும் அதில் பங்கெடுக்க விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனையை நான் அறிந்து இருக்கிறேன். மோசே ஒரு விசை கர்த்தர் சந்திக்க வந்தார். அதன் பிறகு ஒவ்வொரு விசையும் மோசே கர்த்தரை சந்தித்தான். அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் இருப்பதை விட அவன் அதிகம் விரும்பினது அவருக்கு சிநேகிதனாய் இருப்பது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். மோசே இருந்த காலம் எந்த காலம்? ஆபிரகாம் இருந்த காலம் மனசாட்சியின் காலம், நாம் இருக்கிற காலம் கிருபையின் காலம். மோசே இருந்த காலம் பிரமாண காலம். அப்போ ஒரு நியாய பிரமாண காலத்திலே கர்த்தர் எப்படி பேசுறாரோ? சிநேகிதனை போல. நம்ம என்ன நினைச்சு, நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் யாரா இருக்கிறார்? பயங்கரமா இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் யாரா இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். இல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். காலங்கள் மாறுங்க, கர்த்தர் மாற மாட்டார். காலங்கள் எல்லாம் நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக தேவன் ஏற்படுத்தினது. காலங்கள் எல்லாம் மாறும். மோசையின் மூலமாய் பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியம். பிரமாணம் என்னது? பிரமாணம் சத்தியம்தான். பிரமாணம் வசனம் தான். சத்தியம் என்னது? சத்தியம் வசனம் தான். அப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மோசை மூலமாய் சத்தியம் கொடுக்கப்பட்டுச்சு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சத்தியமும் அதை கைக்கொள்வதற்கான கிருபையும் கொடுக்கப்பட்டது. மோசைக்கு வழி காட்ட முடிந்தது, இயேசு கிறிஸ்து வழி காட்டுகிறவராய் மாத்திரமல்ல, வழி நடத்துகிறவராக இருந்தார். அப்போ தேவன் வந்து பழகுவதற்கு இனிமையானவர். நெருங்குறவங்களுக்கு தான் அதனுடைய மேன்மை தெரியும். நெருங்குறவர்களுக்கு. நீங்க நெருங்கிட்டீங்கன்னா நீங்க அந்த உறவை மிஸ் பண்ண விரும்ப மாட்டீங்க. ஆண்டவரோடு நெருங்குகிறான். நல்ல கவனிங்க. இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தனது 40வது வயதுல உதவும்படி போனான். ஜனங்க ஒன்னெல்லாம் எங்களுக்கு தலைவனை வச்சது யாருன்னு கேட்டாங்க. மோசே அங்கிருந்து 40 வருஷம் வெளியே போயிட்டார். 40 வருஷம் கூட்டத்திலிருந்து வெளியே போன மோசையை தேடுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை.
ஆனா தேவனோடு உறவாடினதுக்கு பின்னாடி மோசே ஒரு 40 நாள் மலைக்கு போவார். கீழே ஜனங்களுக்கு குழப்பம் வந்துட்டு, மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல, மோசே எங்க போனாருன்னு தெரியல, மோசைக்கு என்னாச்சுன்னு. அப்போ 40 வருஷம் இல்லாத மோசையை யாரும் தேடல. இங்க 40 நாள் இல்லாத மோசையை தேடுறாங்கன்னா உன்னை புரிஞ்சுக்கோங்க, நம்மளை ஒருத்தங்க தேடலைன்னா அவங்க மறந்ததல்ல, நாம் அவர்களை மறக்க வைத்தோம். எந்த தாக்கத்தையும் நாம உண்டாக்காம நம்ம இடத்துல இருந்து போகக்கூடாது. இந்த பூமியிலே நம்ம வீடானாலும் சரி, நம்முடைய சபையானாலும் சரி, நம்முடைய பட்டணமானாலும் சரி, நம்முடைய தேசமானாலும் சரி, தேவன் நம்ம எங்கே வைத்திருக்கிறாரோ அங்க ஒரு நாம இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணணும், நம்மளை அவங்க மிஸ் பண்ணணும். ஒரு தாக்கத்தை மோசே உண்டாக்கின போது அன்னைக்கு தாக்கம் உண்டாக்கவில்லை. அதனால 40 வருஷம் அண்ணனும் தேடலை, அக்காவும் தேடலை, யாரும் தேடலை. மோசை இருந்த ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதான். ஆனா இப்போ அப்படி இல்லை. மோசை இல்லைன்னா ஜனங்க திணறிடுவாங்க. மோசையோட சீனியர் அங்கே உண்டு, அதெல்லாம் இல்லை. மோசே இருக்கணும். மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல. அன்னைக்கு 2 பேர் பஞ்சாயத்தை தீர்க்க போன மோசையை தள்ளிட்டாங்க. இப்பொழுது 6 லட்சம் பேர் உண்டு பண்ணி வைத்த விக்கிரகத்தை மோசை அடிச்சு உடைக்கிறார். யாராவது எதிர்த்தாங்களா? இல்லை. அன்னைக்கு 2 பேர் பஞ்சாயத்தை ஆண்டவரோடு உறவில் இல்லாமல் 2 பேர் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல மோசேக்கு. இன்னைக்கு தேவனோடு உறவாடிட்டு வரோம். 6 லட்சம் புருஷர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் உண்டு பண்ணி வைத்த விக்கிரகத்தை, இந்த கன்று குட்டியை மோசே அடித்து உடைத்த போது யாராவது கொஸ்டின் பண்ணாங்களா? ஆரோன் உட்பட எல்லாம் அமைதியாயிட்டாங்க. தேவனோடு உறவில் இருக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தில் ஒன்று, எனக்கு பயப்படும் பயத்தை நான் உனக்கு முன் செல்லும்படிக்கு அருள் செய்வேன். இன்னைக்கு நம்ம வீட்டு பஞ்சாயத்தை நம்மளால தீர்க்க முடியல. சபை பஞ்சாயத்து அதுக்கு வேலை. நம்ம தான் நாட்டு பஞ்சாயத்தை. யாராவது கொஸ்டின் பண்ணாங்களா? அதுல பாதி பேருக்கு மோசையை பிடிக்காது. எல்லாம் அமைதியா நிற்கிறாங்க, அமைதியா நிற்கிறாங்க. அப்போ இங்க பிரச்சனை எதுல இருக்கு அப்படி தெரியுமா? தேவனோட உள்ள உறவு இல்லாததுதான் அவ்வளோ பிரச்சனை காரணம். மோசே பாருங்க, சகல சாஸ்திரங்களையும் கற்றவன். அந்த மோசே யாரும் தேடல. ஆனா தேவனோடு ஒருவன் உறவாடும் போது அவன் இல்லைன்னா ஆமென். இப்படி ஒரு தாக்கத்தை நம்ம தேசத்துல, நம்ம பட்டணத்துல உண்டாக்கணுங்க. இது நம்மை குறித்து தேவனுக்கு மகிமை உண்டாகும் சாட்சி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உறவாடுகிறவன், உறவுல இருக்கிற ஒரு 7 காரியத்தை வேகமா சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 1, உறவுல கிருபை உண்டு. யாத்திராகமம் 33வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 17வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த உறவுல என்ன வெளிப்பட்டுட்டே இருக்கும் தெரியுமா? கிருபை. இந்த கிருபை என்ன செய்ய வைக்கும் தெரியுமா? நம்மளை இன்னும் அவர்கிட்ட மேலானதை கேட்க வைக்கும். அதுதான் அடுத்த வசனம், 18வது வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். உறவுல இருக்கிற அடுத்த காரியம் மேலான வாஞ்சை. நமக்கு தெரியும், இதே மோசைய கர்த்தர் முதலாவது சந்தித்த போது இதை கேட்கல. முதலாவது சந்தித்த போது மோசே கேட்டது, ஆண்டவரே, நான் உம்மோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. அன்னைக்கு இம்மைக்குரியதை கேட்கிறான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சிட்டு. அதன் அர்த்தம் என்ன வேணாலும் கேளு மோசே, என்ன வேணாலும் கேளு. இப்ப மோசே கேட்டிருக்கலாம், ஆண்டவர் இனியாவது, எவ்வளோ கேட்டிருக்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் திடீர்னு வாராருன்னு வைங்களேன், உனக்கு என்ன வேண்டும் அப்படி கேட்டா நம்ம என்ன கேட்போம்? ஆண்டவர் எனக்கு காரு, எனக்கு பங்களா, எனக்கு தோட்டம், என்ன கேட்போம்? அதனாலதான் ஆண்டவர் வந்து கேட்கல.
முதலாவது சந்திப்பில் கர்த்தர் கேட்டாரா, உனக்கு என்ன மோசே உனக்கு கேட்டாரா? இல்லை. ஒரு நாள் நம்மளை கேட்பார். அது எங்க தெரியுமா கொண்டு வருவார். மோசே மலை மேல் ஏறுகிறான், கர்த்தர் வானத்தில் இருந்து இறங்குகிறார். உறவு என்பது நான் ஏறணும் அவரிடத்துல, அவர் எனக்கா இறங்குவார். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் 9 ஸ்டெப் எடுத்து வைப்பார். இளைய குமாரன் நடந்து வருகிறான், தகப்பன் ஓடி வருகிறான். என்னதான் நம்ம அன்பு காட்டினாலும் அன்பில் முந்திக் கொள்ளுகிறவர் அவர் மாத்திரமே. மோசே நீங்க இவ்வளவு பெரிய மலையில ஏறிட்டீங்களானா, மோசே சொல்வார் சும்மா இருப்பா, அவர் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உறவுல என்ன இருக்கும் தெரியுமா? மேலான வாஞ்சை. ஆண்டவரே உங்க மகிமையை காட்டுங்க ஆண்டவரே. உறவுல அடுத்து என்ன இருக்கும் தெரியுமா? சாத்தியம். மோசே கேட்டது சாத்தியம் இல்லாதது. ஏனென்றால் கர்த்தர் சொல்வார், என் முகத்தை பார்த்தா. அடுத்த வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம். 20வது வசனம். நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். சாத்தியம் இல்லாதது ஆனா சாத்தியமாகுது. உறவுல சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாகும். சொல்றார், ஐயோ ஆண்டவர் இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் முடியாது. ஆனா அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவன் கர்த்தருடைய சாயலை கண்டான். கர்த்தர் ஆரோனையும் மிரியாமையும் அழைத்து கொண்டு வந்து பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என்னுடைய சாயலை காண்கிறான். சாத்தியம் இல்லாதது உறவுல சாத்தியமாகுங்க. அதனால ஏன் நிறைய காரியம் நமக்கு சாத்தியமாகல? நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன் தெரியுமா? நான் கண்ணீரோடு ஜெபித்தேன் தெரியுமா? நான் உபவாசித்து ஜெபித்தேன் தெரியுமா? ஆண்டவர் கேட்கிறார், உறவுல இருக்கிறோமா? என் சர்ச்சில் ஒரு தகப்பனார் என்கிட்ட வந்து ஃபீல் பண்ண ஒரு காரியம், என் பையன் தேவைக்கு மட்டும் என்கிட்ட வந்து பேசுகிறான். அப்பா பெட்ரோல் அடிக்கணும், அப்பான்னு கூட மாட்டான், பெட்ரோலுக்கு காசு வேணும். இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கே போகிறேன், எனக்கு காசு வேணும். தன் தேவை வரும்போது மட்டும். இது தகப்பனுக்கு வலிக்குது. அவர் சொல்கிறாரு, அவன் என் அப்பான்னு கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் கேட்டேன், அப்போ அவன் பேசவே மாட்டான். பேசுவான், அவனுக்கு ஒரு தேவை வரும்போது வந்து அந்த தேவையை மட்டும் சொல்லுவான். எங்க தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்த காரணத்துல ஒன்று என்ன தெரியுமா? இருதயத்துக்கு எல்லாரும் ரைட்டு தான், ஆனா ரீசனை வைக்கிற காரியத்துல ஒன்று என்ன தெரியுமா? அவன் என்னை நோக்கி பிதா என்பான்கிறார். ஆமே, நாம இதெல்லாம் ஒரு ரீசனை வைப்போமா? இவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, இவங்க இந்த பொறுப்புக்கு தேவையானவங்க. எப்படி சொல்றீங்க? இவங்க ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடுறாங்க. நம்ம வைப்போமா? வைக்க மாட்டோம். நமக்கு பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட் வேணும், எல்லா கையெழுத்த வேணும். ஆனா கர்த்தர் தாவீதை சொல்றார், அவன் என்னை நோக்கி பிதா என்பான். எங்க இதெல்லாம் தகுதியாங்க? ஆண்டவர் வைக்கிற தகுதியெல்லாம் ரொம்ப லகுவானதுங்க. நம்ம வைக்கிற தகுதி தான் பரலோக வாசலையே. பேதுரு பார்த்து கேட்க, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? எஸ், நீ தான் பாஸ்டர், போ. நாம விடுவோமா? 35 ஃபார்ம் ஃபில் பண்ணி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பார்வையே வித்தியாசமானதுங்க. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சாத்தியம் இல்லாதது சாத்தியமாச்சு. பார்த்தீங்களா? இதான் உறவின் மேன்மை. ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் போது அதுதானே சொல்லி கொடுத்தார். லூக்கா 11 உங்களில் ஒருவன் தன் சிநேகிதனா இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியில போய் கதவை தட்டுறான். இதான் ஜெபம், இயேசு சொல்லி கொடுத்த ஜெபம். நம்ம என்னன்னா அந்த பரலோக ஜெபத்தோட ஆமீன் போட்டுறோம். லூக்கா 11 ஆண்டவர் ஆமீன் போட மாட்டார். பின்னும் அவர்களை நோக்கி, லூக்கா 11:5 வாசிங்க. லூக்கா 11:5. பின்னும் அவர் அவர்களை நோக்கி. 4ல இருந்து வாசிங்க. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமீன் போடல ஆண்டவர். அடுத்த வார்த்தை பின்னும் அவர். அப்படின்னா ஜெபத்தை குறித்து சீஷர்கள் கேட்கிறாங்க, கர்த்தர் சொல்லி முடிக்கல. பின்னும் ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறார்? முதல் செட்ல அந்த பிரேயர் ஃபார்மட் சொல்லி கொடுக்கிறார். அடுத்து ஊமையின் வழியா சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு ஒரு காரியத்தை ஊமையின் வழியா சொல்லிக் கொடுக்கிறது அதை புரிந்து கொள்ள. பின்னும் அவர் அவர்களை நோக்கி,
உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியில போய் சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் அவனிடத்தில் வைக்க என்னிடத்தில் அப்பம் இல்லை, நீ 3 அப்பங்கள் எனக்கு கடனாய் தர வேண்டும் என்கிறான். அப்பொழுது உள்ள இருக்கிற சிநேகிதன் சொல்லுகிறான், என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், இப்பொழுது எழுந்திருந்து எனக்கு தரக்கூடாது என்று சொல்லும் போது இவன் திரும்பவும் தட்டிட்டு இருக்கிறான். பாருங்க, இதுதான் ஜெபம். தட்டிட்டே இருக்கிறான். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அடுத்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் எழுந்திருந்து கொடுக்கிறார். சாத்தியம் இல்லாதது உறவுல சாத்தியமாகும். இதே ஆல் நைட் பிரேயர்ல தான் இந்த டாபிக் எடுத்து பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் டச் பண்ணிட்டு போறேன். பாதி ராத்திரியில போய் ஒரு சிநேகிதன் வீட்டு கதவை தட்டணும்னா ரூட்டு தெரிஞ்சிருக்கணும். ரூட்டு தெரியணும்னா பகலையும் போய் வந்திருக்கணும். ஜிபிஎஸ் நமக்கு இருக்கிறதுனால போட்டு வந்துடும். இதெல்லாம் இல்லாமல் இருந்தா இன்னைக்கும் நான் சுத்திட்டு தான் இருப்பேன். நீங்க என்ன மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வருவானான்னு தெரியாது. ஏன்னா இந்த ஏரியா ரூட்டு பழக்கம் இல்லை. எங்கள் ஏரியாவில் மொபைலே தேவையில்லை. எந்த ஏரியாவில் எந்த ரூட்டில் கொண்டு விட்டாலும் நான் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா அது எனக்கு பழக்கப்பட்ட இடம். பாதி ராத்திரியில் ஒரு சிநேகிதன் வீட்டு கதவை தட்டணும்னா ரூட்டு தெரியணும். எனக்கு ஒரு சிநேகிதன் உண்டுன்னு தெரியும், அவருக்கு ஒரு வீடு உண்டுன்னு தெரியணும், அந்த வீட்டுக்கு போக எனக்கு ரூட்டு தெரியணுமே. அப்போ நான் டெய்லி போய் பழக்கப்பட்டிருந்தாதான் எங்க பாதாள சாக்கடை தோண்டி போட்டிருக்கிறாங்க, எங்க ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க, எல்லாம் நமக்கு தெரியும். நேர போய் தட்டிட்டு இருக்கிறார். சாத்தியமில்லை, கூடாது என்று சொன்ன பிறகும் அவர் எழுந்திருந்து கொடுக்கிறாராம். உறவுல சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகும். 4வது, உறவுல சிக்ஷை உண்டு. அந்த சிக்ஷை தான் என்ன சிக்ஷை தெரியுமா? 34வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் யாத்திராகம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். இதுக்கு முன்னாடி கர்த்தர் மோசேயை மலைக்கு கூப்பிடும் போது இதே போல சொல்லல. மோசே கோலோட போகிறான். கர்த்தர் 2 கற்பலகைகளை இழைத்து என்ன செய்கிறார்? அதுல வார்த்தை எடுத்து கொடுக்கிறார். மோசே கீழே கோபத்தில் என்ன பண்றார்? வார்த்தையை தூக்கி போட்டு. இதே பிரச்சனை நமக்கும் உண்டு. நம்ம பிரச்சனையில் எங்க காட்டுவோம் தெரியுமா? பைபிள்ல. இப்படி படிச்சுட்டு இருப்போம், வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும், ஒரு அடிப்போம் பாருங்க, அடிச்சுட்டு அப்படின்னு. நம்ம எல்லா பிரச்சனையும் பைபிள்லையும் ஜெபத்திலையும் தானங்க காட்டுவோம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.